அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கிற நிலையில விஜய் ஒரு முறைகேடு பண்ணியிருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்குங்க. பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வேட்புமனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சொத்து கணக்குன்றது முறைகேடாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு. 100 கோடி ரூபாய் அளவிற்கான சொத்துக்களை விஜய் மறைச்சிருக்கார். சொத்தை குறைச்சி காட்டி முறைகேடு பண்ணியிருக்காருன்னு சொல்லி இப்போ வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் 115.13 கோடி ரூபாய் சொத்து அப்படின்னு சொல்லி விஜய் குறிப்பிட்டிருக்காராம். திருச்சி கிழக்கு தொகுதியில் 220.15 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கூறியிருக்கிறாராம். ஆகவே பெரம்பூரை சேர்ந்த வாக்காளர் விக்னேஷ் அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒரு விஷயத்தால விஜய் தேர்தலில் நிற்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை தேர்தலில் விஜயால நிற்க முடியல அப்படின்னா அந்த தாவேக்கான்ற சொப்பன சுந்தரியை யார் தான் பார்த்துப்பா? ஆதவ் அர்ஜுனாவா, புஷி ஆனந்தா, இல்லைன்னா அந்த புது அண்ணியாரா? யார் யார் யார்? இந்த செய்தின்றது நமக்கெல்லாம் ஆச்சரியமாவா இருக்கும் இல்லை? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சது தானே. விஜய்ன்ற நபர் முறைகேடு பண்ணலை அப்படின்னா தான் ஆச்சரியம். கரெக்டாக பண்ணிட்டார்ப்பா, கரெக்டாக இருந்திருக்காருப்பா அப்படின்னா தான் ஆச்சரியம். இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. கடைசி ஆயுதத்தை திமுக வழி எடுத்துருச்சுன்றானுங்க. எத்தனை கடைசி ஆயுதம் தான் இருக்குது? அவனுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் முதற்கொண்டு, கரூரில் 41 பேர் கொன்னது முதற்கொண்டு, அவனுடைய மனைவி விவாகரத்து வழக்கு முதற்கொண்டு எல்லாமே கடைசி ஆயுதம் தான். அப்போ எதுதான் கடைசி ஆயுதம்? இன்னும் நிற்காதா? விஜய் தோற்றதுக்கு பிறகும் திமுக கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்துருச்சு. சொல்லுங்கடா சொல்லுங்க. இந்த மே 4ஆம் தேதி என்னைக்குடா வரும்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கதறான்றதை பார்த்து இந்த எஸ்ஜே சூர்யா டெம்ப்ளேட் ஒன்று உண்டு பாருங்க. அடே சுகமாக இருக்குடா அப்படின்னு இருக்கும் பாருங்க. நமக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேப்பா இந்த மே 4. மே 4க்காக எத்தனை நாள் நம்ம பொறுத்து இருந்து காத்திருந்து இருக்க வேண்டியது இருக்கு பாருங்க நண்பர்களே. இந்த கொடுமை உலகத்திலேயே பெரிய கொடுமை இதுதான். காத்திருக்கிறதுடைய வழி தெரியுமா? இதுதான். ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன்ற மாதிரி நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் என்ன ஒரு 10-15 நாள் தான். சுத்தமாக வெயிட் பண்ண முடியல. பொறுமை இழந்து போயிருக்கோம். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். இந்த கடைசி ஒரு 10-15 நாள் இருக்கு பாருங்க. நம்மன்னு இருக்கு. விஜய் ஒழுங்கா சொத்தை காட்டலை, கரெக்டான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணலைன்றதுனால அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். என்ன இன்னைக்கு கூட விஜய் ரோட் ஷோ போகிறேன்னு போயிருக்கார், பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு போயிருக்கார். அங்கே போய்கிட்டு ஒரு 4 தொகுதிக்கு போயிருக்கார். 4 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ தான். அந்த ரோட் ஷோவில் என்ன பண்ணிட்டாருன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த தொகுதியோட வேட்பாளர்களை அப்படியே வண்டியில் ஏற்றி எல்லாருக்கும் ஹாய் சொல்லி வணக்கம் போட வச்சிருக்காரு. அவ்வளோதான். எதுவும் பேசலை. வாய் திறக்காது போல இருக்குது. ஜோசியக்காரன் சொல்லிட்டான் போல எதுவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் திருச்சிக்கு போய் மண்டிட்டு முட்டு போயிட்டு வந்தது. எங்கேயும் போய் எதுவும் பேச மாட்டேங்கிறார். இப்படி ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தா எப்படி கட்சி நடத்த முடியும்? மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? விஜய் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். விஜய் போகிற இடங்களில் கூடக்கூடிய அந்த அணில் குஞ்சு கூட்டத்தை பார்த்து என்னமோ நமக்கு எல்லாரும் வாக்களிக்கிறாங்க, மக்கள் பலத்த வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் விஜயோடைய இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி கிடக்கும். நம்ம எல்லாம் கண்ணு கூட பார்ப்போம் விஜயோடைய முகம் எப்படி வாடி போயிருக்கு. தாவேக்கால இந்த நடுவில் ஒரு வாகை பூ இருக்கு பாருங்க, அது எப்படி வாடி போய் கிடக்கு. மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம், பச்சை நீல திலக வச்சோன்ற மாதிரி மாலை எடுத்து அலங்கரிச்சோம், சமாதி கட்டி உள்ள புதைச்சோம், பரிதவிக்கும் அணில் குஞ்சுகளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு இப்படின்லாம் நாங்க பாட்டு போடுவோம். நம்மளாம் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா ரிசல்ட் அன்னைக்கு நிறைய அணில் குஞ்சுகள் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவானுங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார் அப்படின்ற நிலைமை வந்தாலே அவ்வளோதான் போலையே. விஜய் என்ன முறைகேடு பண்ணினாலும் அணில் குஞ்சுகள் வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ற டேகை தூக்கிட்டு தான் சுத்த போகிறானுங்க. விஜய் எந்த கேள்வியும் கேட்க மாட்டானுங்க. விஜய் மேலே குற்றம் சாட்டவே மாட்டானுங்க. 41 பேர் செத்ததுக்கே விஜய்க்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவனுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆஃப்டர் ஆல் ஒரு முறைகேடு தானே. இது ஒன்றும் தவறு இல்லை. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டார்? அவர் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து, அதை எதுக்கு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு கேட்பானுங்க இவனுங்க. அவர் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து எதுக்கு ஒரு வரி கட்டணும் அப்படின்னு கேட்டவனுங்க தான் இவனுங்க. இப்போ அதே தான் கேட்பானுங்க. அவர் உழைச்சி சம்பாதிச்ச சொத்தை காட்டினா தான் நிற்கணுமா? அது மக்களுக்கு நல்லது பண்ண வராரு. நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வச்சு எங்கள் அண்ணனை முடக்க பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு பானுங்க தற்குறிகள். ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்க மாட்டானுங்க கூட்டங்களுக்கு. சுவிதா இணையதளத்தில் போய் ஒழுங்காக அப்ளை பண்ண மாட்டானுங்க. ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கேட்க மாட்டானுங்க. பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு பொதுக்கூட்டத்துக்கு அப்படின்றப்போ அதுக்கு போகாமல் ரோட் ஷோ எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்காத ரோட் ஷோ பெர்மிஷனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்கிப் பண்ணுவானுங்க பிரச்சாரத்தையே. ஒழுங்காக வேட்புமனு தாக்கல் பண்ண தெரியாது. 3 தடவை 4 தடவைன்னு கடந்து அலைஞ்சு திருப்பி கொண்டு போய் வேட்புமனு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா வேட்புமனுவில் சொத்து மதிப்பு ஒழுங்காக காட்டலை. இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல அப்படின்றதுக்காக எல்லா பழியையும் தூக்கி திமுக மேலே போட்டுருவானுங்க. அப்படியே கொட்டை எழுத்துல வி ஸ்டாண்டு திஜைன்னு ஹேஷ்டாகையும் போட்டு தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பானுங்க. அப்படியே இப்படி சொத்து மதிப்பை தவறாக காட்டி முறைகேட்டில் ஈடுபட்டுக்கிட்டு ஒழுங்காக வருமான வரி கட்டாமல் இருந்துக்கிட்டு இப்படிலாம் ஊழல் பண்ணுறது, முறைகேடு பண்ணுறது, ஒழுங்காக வரி கட்டாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் ஜனநாயகத்துக்கே எதிராக இவர் செயல்பட்டுக்கிட்டு ஜனநாயகன்னு படம் வேற பேர். இவர் ஊழலை ஒழிக்க உத்தமர், தூய சக்தியா இவர், தூய சக்தி. இப்படியெல்லாம் இவன் சொத்தையெல்லாம் மறைச்சி தப்பாக காட்டினதுக்கு காரணமும் திமுக தானா? இன்னும் எழுதுங்கடா, எவ்வளோதான் எழுதுறீங்களோ எழுதுங்கடா. மே 4ஆம் தேதி நாங்கள் எழுதுவோம்டா, பாருங்கடா உங்கள் விதியவே நாங்கள் தான்டா எழுத போகிறோம். நம்ம வேற மே 4ஆம் தேதி இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு அப்படின்றதுனால நம்ம அதை டார்கெட் பண்ணி மே 4ஆம் தேதி இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய அணில் குஞ்சுகள் மே 4ஆம் தேதி தான் வாக்குப்பதிவுனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்பலையா? இங்கே பாருங்க, மே 4 யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவிக்கு. நீங்க டிவிக்கேனா? டிவிக்கு. நீங்க அதுக்குள்ள முடிவு மாத்திட்டீங்களா? டிவிக்கு. இது மே 4 டிவிக்கு ஓட்டு போட போறாங்க. சத்தமா சொல்லிருங்க. டிவிக்கே. ஓகே. ஆனா மே 4 ரிசல்ட் ஏப்ரல் 23 ஓட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. ஆலம்புடா. பார்த்தீங்களா, நிறைய தற்குறிகள் மே 4ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னைக்கு வாக்குப்பதிவு என்னைக்கு ரிசல்ட்டுனே தெரியல. இந்த தற்குறிகளை பார்த்து நாங்கள் உங்கள் விதியை எழுதுவோம் அது இதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களையெல்லாம் கலாய்க்கிறதுக்கு கூட நீங்கள்லாம் ஒர்த் இல்லையாடா? அடே, சண்டை போடுறதுக்கெலாம் உங்களுக்குலாம் தகுதி இருக்கா? அடா பாவமே. மே 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கூட்டம் வரிசையாக போய் நிற்கும் போலையே வாக்கு போடுறோன்ற பேரில். எத்தனை பேர் பெரம்பூருக்கு போகிறேன்ற பேரில் பெரம்பலூருக்கு போக போகிறானுங்களோ தெரியல. நிறைய பேர் பெரம்பலூர்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. எங்கே இன்னைக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறேன்ற பேரில் திருவள்ளூருக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு, பக்கத்தில், சென்னை பக்கத்தில். அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற சில கோமாளித்தனங்களை பார்ப்போம், வாருங்கள். இங்கே பாருங்க எப்படி கிடந்து ஆடுறான் பாருங்க. மக்கள் மன்னனால வேற நெருப்ப அப்படின்ட்டு அந்த பாட்டுக்கு. பாவம், யாராவது சில்லறை போட்டால் நல்லாயிருக்கும். யாருமே சில்லறை போடாதனால ஒரு சில்லறை கடந்து சில்லறத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவேக்காரனுங்க மக்கள்கிட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறப்போ விதவிதமாலாம் நிறைய பண்ணுறானுங்க. நம்ம பார்த்துருப்போம். விஜயை போலவே பொம்மை ரெடி பண்ணி அதை வண்டியில் கட்டி போட்டு அதை வச்சு வாக்கு கேட்குறானுங்க. அட்டை ரெடி பண்ணி வாக்கு கேட்குறானுங்க. விஜயை போலவே ஒரு நபரை வர வச்சு அவருக்கு மேக்கப்லாம் போட்டு விஜயை போலவே கண்ணாடியெல்லாம் போட்டு விட்டு அப்படியும் வாக்கு கேட்குறானுங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோ இறக்கியிருக்கானுங்க. ஒரு ரோபோவை வச்சு வாக்கு சேகரிக்கிறானுங்க. இங்கே பாருங்கள் அந்த காணொலியை. என்னங்கடா இது? இந்த ரோபோவும் விஜயை போலவே தடுமாறி நடக்குது. ஏர்போர்ட்டில் விஜய் தடுமாறி போய் கீழே விழுந்தார் இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மஞ்சள் சிவப்பு துண்டு போட்ட அணில் குஞ்சுகளை பார்த்தாவே நமக்கு இரிட்டேட் ஆகும் பார்த்தீங்களா? இப்போ அந்த ரோபோவுக்கும் போட்டு விட்டானுங்க. பார்க்கவே இரிட்டேட் ஆகுது. இந்த ரோபோவை அடித்து உடச்சிடலாமான் இருக்கு பார்க்கவே. விஜய் சொல்லுவார், தம்மா துண்டு பிளேடு மேலே இருக்கிற நம்பிக்கையை நீ ஓம் மேலே வை, ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் கில்லி படத்தில். ரோபோட்டு மேலே வச்ச நம்பிக்கையை விஜய் மேலே வச்சிருக்கலாம் இல்லையா? வைக்க முடியாது. ஏன்னா விஜய் வரமாட்டார். வாக்கு கேட்டால் தானே அந்த வேட்பாளருக்கு மரியாதை. விஜய் தனக்கு தானே பிரச்சாரம் பண்ணல. இன்னும் பெரம்பூரில் ஏதாவது பிரச்சாரம் பண்ணாரா? திருச்சி கிழக்கில் ஏதாவது பிரச்சாரம் பண்ணாரா? போய் மண்டி இட்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு வந்திருக்காப்புல, அவ்வளோதான். பிரச்சாரம் பண்ணாரா? ஏதாவது மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாரா? என்ன பண்ண போறேன்னு ஏதாவது சொன்னாரா? அவருக்கே எதுவும் பண்ணலை. அவர் பிரச்சாரம் பண்ணலன்றப்போ மற்ற இடங்களில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? அதனால தான் அவனுங்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை எல்லாமே இந்த மாதிரி ரோபோ பொம்மை அட்டன் ரெடி பண்ணி உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹோலோகிராம் முறையெல்லாம் பயன்படுத்தினானுங்க, மறந்துட்டோம் பாருங்க. அதை ரோபோட்டு கூட இறங்கி ரோட்டில் வாக்கு சேகரிக்குது, வாக்கு கேட்குது. விஜய் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே வெளியே வந்தாலும் வணக்கம் போட்டுக்கிட்டு ரோட்ஸா காட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாப்புல. 6 மணிக்கு மேலே வெளியே நிற்க மாட்டேங்கிறாப்புல வேற. சரி, அந்த ரோபோவையாவது அப்படியே விட்டுருக்கலாம். அதில் போய் அந்த கட்சி துண்டத்துக்கு போட்டு அதையே வெறுக்க வச்சுட்டானுங்க பாருங்க. சே, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அந்த ரோபோ. அசிங்க ரோபோ. மாற்று அரசியல்னு சொன்னானுங்க. இப்படியெல்லாம் மாற்று அரசியல் கொண்டு வரானுன்னு சத்தியமாக கனவுல கூட கண்டதில்லை சாரு. விஜய் ஜெயிக்க போகிறதில்லை, அதை விட்டுருங்க. ஆனால் முன்ன பின்ன ஒரு தொகுதியில் வேற ஒரு கிரகத்தில் வேற ஒரு டைமென்ஷனில் வேற இந்த இதை ஒரு டைமென்ஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய உலகத்தில் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன். விஜய் சட்டமன்றத்துக்கு போவாரா, இல்லைனா இந்த மாதிரி ரோபோட்டு போகுமா?
இல்லைன்னா பொம்மை போய் உட்காருமா சட்டமன்றத்தில். இந்த தற்குறிகள் கூட சேர்ந்தா அந்த ரோபோட்டே தற்குறியாக தான் மாறிடும். அது என்னதான் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கப்பட்ட ரோபோட்டாக இருந்தாலும் ரோபோட்டே மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிற அளவுக்கு மாறிடும். மனுஷங்களாகிய நம்மளாலேயே தாங்க முடியல இந்த தற்குறிகளுடைய கொடுமைகள்லாம். ஒரு மிஷின் எப்படிங்க தாங்கும்? வெடிச்சிரும். ஒரு 10 நாள் இவனுங்க கூட இருந்தால் போதும், வெடிச்சிரும். அப்படி இல்லைன்னா இதுவே போய் எங்கேயாவது விழுந்து தற்கொலை பண்ணிக்கும். அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்துவானுங்க இவனுங்க. அந்த அளவுக்கு விசித்திரமான வினோத ஜந்துக்கள் இவனுங்க. இங்கே பாருங்க, அடுத்தது விஜயோடைய வண்டி கண்ணாடி ஃபுல்லாகவே இந்த இது போட்டு மறைக்கிறானுங்க பாருங்க. பூவை எல்லாம் தூக்கி போட்டு மொத்தமாக மூடி விட்டானுங்க. எப்படி போவார் அவர்? இவனுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறானுங்க? விஜய் வண்டியை டோட்டலாக மூவே ஆக விடாமல் ஆக்கி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்களா? கதற இல்லை அது இல்லை, கதற வந்து விஜயை வந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதாவது டார்ச்சர்னா என்ன சொல்கிறேன்னா, விஜயே வந்து எப்பா இதை விட்டுருங்கப்பா, டை என்னை வந்து தொந்தரவு பண்ணாங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. அப்படி சொல்ல வரேன். அதுக்கு ஏதாவது பிளான் போடுறானுங்களோ? இப்படி பூவையெல்லாம் தூக்கி கண்ணாடி மேலே போட்டால் டிரைவரால் ஓட்ட முடியாது, விஜய் தொக்கா மாட்டிக்கிட்டார் ஒரு ஓரத்தில், அப்படியே கடத்திடலாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் போடுறானுங்களா? இன்னைக்கு விஜயை பார்க்க வந்து அந்த இடத்துல எவ்வளோ கூட்ட நெரிசல்னு பாருங்கள். அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து நகர கூட முடியல. அங்கேருந்து வெளியே போகணும்னு நினச்சா கூட நகர முடியாது. அவனுங்க எல்லாம் பாருங்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி நின்று இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அங்கே இருக்கிற பெண்களை வந்து என்னெல்லாம் பண்ணானுங்களோ தெரியல. அதுவும் இந்த அணில் குஞ்சு கூட்டம் ஒரு வக்கர எண்ணம் கொண்ட ஒரு கூட்டம் தான். என்ன வேணால் பண்ணுவானுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கூட்டம் வந்து சேஃப்டி கிடையாது, இந்த கூட்டத்துக்குள்ளே போகாதீங்கன்னு சொன்னால் கேட்டால் தானே. போயிட்டு பாருங்கள், மூச்சும் விட முடியல, ஒன்றும் விட முடியல. இந்த கூட்டத்துடைய ஆபத்தை உணராமல் இந்த கூட்டத்துக்குள்ளே பெண்களும் போகிறாங்க, ஆண்களும் போகிறாங்க. போய் இந்த மாதிரி தான் கூட்ட நெரிசலை உண்டாக்கி சாகிறது. இதுக்கு காரணம் கவர்மெண்ட்டுன்னு கடைசியில் பழைய தூக்கி போட்டுருவானுங்க. இந்த மாதிரி கும்பலை பார்க்குறப்போ தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது. இப்படி பெண்கள் நிற்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இடிச்சுக்கிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொன்னாக்க இதுதான் ஹராஸ்மெண்ட். இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படிங்க பார்க்குறது? இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் இந்த மாதிரி இடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஓகே, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கடந்து போயிடலாம். ஆனால் இது ரசிக மோகத்தில் இவனுங்க வேணும்னே வந்து இடிக்கிறானுங்க, வேணுக்குன்னே வந்து இப்படி தள்ளுறானுங்க, நெருக்கிறானுங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை இவனுங்க எந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணுவானுங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஏதாவது சில்மிச வேலைகளில் ஈடுபடுறானுங்கன்றது ஒரு பக்கம் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும், அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்படி இடித்து நெருக்கிக்கிட்டு இருக்கிறது, பெண்களை வந்து நகர விடாமல் மூச்சு விட முடியாமல் ஆக்குறது, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் தூக்கிட்டு வருதுங்க அந்த பெண்கள்லாம். அப்போ இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய பெண்களை இப்படி நசுக்கிக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு நிற்கிறது கூட ஸ்பேஸ் விடாமல் அவங்கள அப்படியே நெருக்கிறது, இதுக்கு பேரும் ஹராஸ்மெண்ட் தான். இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலே இல்லாமல் இவனுங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றானுங்க. சொந்தமாக சுய அறிவுன்னு ஒன்று இருக்கணும்ல. பெண்கள் நிற்கிறாங்க, நம்ம தள்ளி நிற்போம், இடிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது வந்து தப்பாகி போயிடும், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவு, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுன்றது அடிப்படையில் இருக்கணும். விஜயை பார்க்கணும், விஜயை பக்கத்தில் இருந்து பார்த்துடணும் அப்படின்ட்டு வெறி பிடிச்சி போய் இப்படி பெண்களை எல்லாம் போட்டு நசுக்கணும், அதுக்கு பேரும் ஹராஸ்மெண்ட் தான். இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி சினிமாவை பார்த்து பைத்தியங்களாக சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. பைத்தியக்கார தற்குறி கூட்டம். ஏற்கனவே 53 54 உயிர் போனது பத்தலை போல இருக்கு இவனுங்களுக்கு. இன்னும் சாகிறதுக்கு எல்லாம் சேர்ந்து ரெடியாகி தான் வந்து சாகுதுங்க. செத்து தொலையட்டுங்க, நம்ம எதுக்கு இதுங்களெல்லாம் பார்த்து பரிதாபப்படணும்? இப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே வந்தால் போட்டிருக்கிற நகையெல்லாம் காணாமல் தான் போகும். 5 சவரனா இருந்தா என்ன, 10 சவரனா இருந்தா என்ன? வர்றவன் எங்கெங்க தொடுறான், எங்கெங்க இழுக்கிறான், எங்கெங்க பிச்சுக்கிட்டு போறான்னு எவனுக்கு தெரியும்? வழக்கமாக போடக்கூடிய மயக்கமா கலக்கமா எல்லாம் நடந்திருக்கு. விஜய் வெளியே வந்தாலே அட்லீஸ்ட் மயக்கம் போடக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை, ஆண்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக இருக்கும். பெண்களின் எண்ணிக்கை அதுலேயும் அதிகமாக இருக்கும். ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இவங்க சஃபர் ஆகிறது, மயக்கம் போட்டு விழுறது, செத்தாலும் சரி ஆனந்தமாக இருக்குது ஐயா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எப்படி நிற்குதுங்க பாருங்களேன். எம்மாம் கூட்டம், என்ன நெருக்கடி, ஐயோ பார்க்கறதுக்கே நமக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இதுக்குள்ளெல்லாம் நின்றுக்கிட்டு எப்படி தான் சர்வைவ் ஆகுறாங்கன்னே புரியல. அதுலேயும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. என்னென்னலாம் எவன் பண்ணுறானோ தெரில. அடுத்த பாருங்க, விஜய் தடுமாறி போய் வண்டிக்குள்ளேயே பொத்துன்னு போய் உள்ள போகிறாப்புல. என்ன பிராண்டோ தெரியல, ஒரு இடத்துலையும் நிதானம் இல்லை. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.